வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய பரபரப்பு செய்திகள். கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி. தமிழக மக்களுக்கு தமிழக அரசு கொடுத்த குட் நியூஸ். இத பத்தி தகவல்கள இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தாலும் தங்கத்தை அவசர தேவைக்காக முக்கிய நிதி ஆபரணமாக பயன்படுத்த வரும் வழக்கம் மக்களிடம் குறையவில்லை. தேவைப்படும் போது உடனடியாக பணமாக மாற்ற முடியும் என்பதாலும், வங்கிகளில் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெறலாம் என்பதாலும் தங்க நகை கடன்கள் எப்போதும் அதிக தேவை உள்ளது. இந்த கடன் நடைமுறையில் ஆவணங்களே அதிக சிக்கலாக இல்லை என்பதால் சாமானியர் மக்கள்கள் தங்கள் நகைக்கடன் பெறுவதை அதிகம் விரும்புகிறார்கள். தேசிய வங்கிகளில் மட்டுமின்றி தமிழகத்தில் மாநில, மாவட்ட தலைமையக கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகர கூட்டுறவு வங்கிகள் போன்றவற்றிலும் நகை கடன் வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் அதாவது வருகின்ற 2026 சட்டப்பேரவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு ஆட்சியை மீண்டும் தக்கவைத்துக் கொள்ளும் திமுக அரசு பல்வேறு விநியோகங்களை வகுத்து வருகிறது. அதன்படி பொங்கலுக்கு ரூ.5000 பரிசாக கொடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதேபோல விரைவில் தங்க நகைக்கடன் தள்ளுபடி குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்பதும் தகவல் வெளியாகி உள்ளது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 11.70 லட்சம் பயனாளர்களுக்கு நிலுவையில் இருந்த 6,000 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது நிலுவையில் உள்ள நகை கடன்கள் எவ்வளவு என்பதை குறிப்பாக கணிசமாக தெரிந்து அதனை தள்ளுபடி செய்யும் என்று அரசு அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. நன்றி, வணக்கம்.